இந்த அருமையான விழாவின் துவக்கமாக நுகர்வோர் எக்ஸ்பிரஸினுடைய ஆசிரியராகிய என்னையே வரவேற்புரை நிகழ்த்த சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் கால் நூற்றாண்டுகளாக நான் அவர்களுடைய துவக்கம் முதல் அவர்களுடைய நான் பயணித்திருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த விழாவுடைய நடத்துதலும் நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்று கூறிய அன்பு சகோதரர்கள் மணிகண்டன், திரு கந்தசாமி, அதே போல இந்த எஸ்மேக் அப்படின்ற இந்த பிரிண்டிங் நிறுவனத்திற்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த திரு ஆண்டனி அவர்களுக்கும் இந்த தொழிலகத்தினுடைய அனைத்து தொழிலாளர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய வரவேற்புரையை துவங்குகிறேன். தொழில்துறையில அதாவது திருப்பூர் போன்ற ஒரு அருமையான தொழில் வளர்ச்சியை ஆதரிக்கிற தலைவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பாருங்க, ஒரு பல்லடம் பக்கத்தில் இருக்குது இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய தொடக்கம் என்று சொன்னவுடன் எவ்வளோ பல்வேறு வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திருக்குமரன் அண்ணா அவர்களை வருக வருக என இந்த நிறுவனத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அதே போல பாருங்க, அண்ணன் வந்து இந்த வயதிலும் கூட துணை மேயராக பல்வேறு அலுவல்கள் இருப்பினும் இளைய தலைமுறையினர் வளரணும்னா எங்க இருந்தாலும் அவர் வந்துடுவாரு பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும். ஏன்னா ஒவ்வொரு நிறுவன தொடக்கம்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா அவர் வந்து அதை தொடக்கி வைப்பார். டோனி எந்திரத்தினுடைய முதல் எந்திரத்தை வாங்கி அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் அவர். இன்னைக்கு டோனி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்குது. அதே போல இந்த எஸ்மேக் நிறுவனமும் பல சரித்திரங்களை படைக்க வருகை புரிந்திருக்கிற அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் ஓடிட்டே திடீர்னு பார்த்தா டெல்லியில் இருக்கிறாரு, திடீர்னு அமெரிக்காவில இருந்து போட்டா போடுவார். அந்த அளவுக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய பல்வேறு பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் குமார் துரசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். 2004 ஒரு அழகான ஒரு எவ்வளவோ சங்கம் தொடங்குறாங்க. ஆனால் அது வந்து ஒரு எழுச்சியோடு அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் அவங்களையும் அந்த சங்கத்தின் மூலமாக தொழில்துறை வளர்ச்சிக்கு கூட்டிகிட்டு போன வரலாறு ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அருமை சகோதரர் 2004 அந்த தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பேட்டிக்காக போயிருந்தேன். அவருடைய கனவுகளை என்னிடம் வெளிப்படுத்தினார் 2004. இந்த மாதிரி இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக வெளிநாடுகளுக்கெல்லாம் அவங்கள கொண்டு அழைச்சிட்டு போய் தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு நிறைய காரியம் செய்யணும்னு சொன்னபடியே 2004 டெக்பா சங்கத்தை தொடங்கி இன்னைக்கு பாருங்க ஒரு மகிமையான சங்கமாக மதிப்பு கூட்டல் ஆடை உற்பத்தியில் பிரிண்டிங் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவி வருகிற அருமை தலைவர் டெக்பா ஸ்ரீகாந்த் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். இந்த எஸ்மேக் அப்படின்ற இந்த நிறுவனம் சக்சஸ் மேக்னு கூட நம்ம சொல்லலாம். எஸ் மேக் இல்லையா, அந்த பொருளில் கூட அது அமைந்திருக்கிறது. ஏன்னா அவங்க 2 பேருமே மணிகண்டன், கந்தசாமி, அதே போல ஆண்டனி அவரையும் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன் இல்லையா. ஆங்கிலத்திலேயே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் அந்த ஆங்கிலத்திலேயே தன்னுடைய அந்த ஒரு கனவுலாம் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு உங்களுடைய முயற்சிக்கு மனதார வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் துணை செயலாளர் மற்றும் எங்களது பல்வேறு பணிகளை அவர் தான் இடைவிடாமல் செஞ்சிட்ருக்காரு திரு குமார் துரைசாமி அவர்களை, திருப்பூர் பிரிண்டிங் அசோசியேஷன் தலைவர் அருமை அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்களையும், இந்த நிறுவனத்தின் எஸ்மேக் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் திரு மணிகண்டன், கந்தசாமி மற்றும் ஆண்டனி மற்றும் 2 பேர் இருக்காங்க, அவங்க பேர் தெரியல, பங்குதாரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த பிரிண்டிங் ஓனர்ஸ்
அத்தனை பேர்த்துக்கும் எனக்கு முதற்கண் காலை வணக்கத்தை திரும்பி மீண்டும் முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாங்கள் டீ அசோசியேஷன்லேருந்து எங்களுடைய மதிப்புக்குரிய ஆனரி சேர்மன் திரு டாக்டர் சக்திவேலன் என்ன சொல்கிறாருன்னா, எக்கோ சிஸ்டம், இங்கே ஒரு எக்கோ சிஸ்டம். ஏன்னா இப்போ எல்லாமே FTA, இங்கே இப்போ FTA உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி யூஓட சைன் ஆயிடுச்சு, உங்களுக்கு யூகேவோட சைன் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு ஏப்ரல் மாதத்தில் யூகேவோட இம்ப்ளிமெண்ட் ஆகிடும், யூவோட இந்த வருட இறுதிக்குள் அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில் அமலாகும். BTA யூஎஸோட சைன் ஆயிடுச்சு. ஈவன் தோ இந்த டேரிஃப் இப்போ அன்சர்டினிட்டி இருந்தாலும் கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அக்ரி பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேவரான மேபி இன்னும் குறையலாம், பட் அது தெரியாது. பட் கண்டிப்பாக 18% மேலே போகாது, அது உறுதியாக சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கும்போது, ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எக்கோ சிஸ்டம் டெவலப் ஆகும். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே வந்து தரமாக தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நிறுவனங்கள் கம்மி. நீங்கள் சுயிக்கு கண்டிப்பாக இன்னும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சுயிக்கு நாங்கள் இன்ன வரைக்கும் இம்போர்ட் தான் பண்ணியாகணும், வேறு வழி இல்லை. ஒன்றா சைனாலேருந்து பண்ணணும், இல்லை ஜப்பான்லேருந்து பண்ணணும், அல்லது யூரோப்லேருந்து பண்ணணும். அதே மாதிரி எம்ப்ராய்டரி அதே மாதிரி தான், சைனா ஜப்பான். இன்னும் வந்து அந்த எக்கோ சிஸ்டம் வளரலாம். பிரிண்டிங்கில் இப்போ வந்துட்டுருக்கு, அது திருப்பூரில் அதே மாதிரி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம செமிகண்டக்டரில் நம்ம நிறையா இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, நிறைய போயிட்டுருக்கு. PLC, இதெல்லாம் PLC அண்ட் செமிகண்டக்டரில் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த மிஷின்ஸ்க்கெல்லாம். இப்போ நம்மளோட ஆல்ரெடி நம்மளுடைய ஒர்க் ஷாப், அந்த இது லேத் ஆகட்டும், CNC மிஷின்ஸ் ஆகட்டும், நம்மளோட நல்லா ஆல்ரெடி வி ஆர் இன் அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதில் வந்து வரி பண்ண வேண்டியதில்லை. மெயினாக இந்த PLC இதெல்லாம் தான், அது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வளர வளர நம்மளுக்கு அந்த எக்கோ சிஸ்டம் வளரும். ஸோ அதில் வந்து நீங்கள் முன்னாடியே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் நிறையா என்கிட்ட சொன்னீங்க, நிறைய இம்போர்ட் பண்ணுறேன்னு, அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது போக போக ஒரு 2-3 வருடங்களில் நீங்கள் இங்கேயே அதை சோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா அந்த கொள்கையில் வந்துடும். ஸோ எனக்கு திருப்பி ஒரு தடவை வாழ்த்துக்கள். எனக்கு இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணணும். உங்களை மாதிரி ஒரு manufacturers we should encourage, because there are very few players. Why I am speaking in English is for him to understand. There are very few players who come into this manufacturing field. So we should encourage them, and I wish you all the very best, and thank you for the opportunity. இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கும் நமது டீ அசோசியேஷன் பொதுச் செயலாளர் திருக்குமரன் அவர்களே, நமது டீ அசோசியேஷன் துணைத் தலைவர் திருக்குமரன் அவர்களே, அவர் பிரிண்டிங்க்கு மெயின் அவர் தான் காரணம். ஒரு சங்கம் ஆரம்பித்து நல்ல முறை நடத்தி பிரிண்டிங் முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்த ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் மற்றும் கந்தசாமி, டோனி இவர்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய உரை என்னென்னா, நீங்கள் இந்த மிஷனை ஆரம்பிக்கிறீங்க, நல்லா வரணும். ஏன்னா நல்லா அப்படி என்னென்னா அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா, இந்த மிஷினை ஆரம்பித்து கொடுக்குறீங்க, ஒரு ஆள் சர்வீஸ் ஒரு ஆளுக்கு விற்பனை பண்ணுறீங்க, அந்த விற்பனைக்கு போய் அவரும் மிஷினை ரன் பண்ணி ஆரம்பித்து நடத்துகிறாரு. அப்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும்போது அதை நீங்கள் உடனே ரெடி பண்ணணும். அதான் சர்வீஸ். அந்த சர்வீஸை நீங்கள் நிரந்தரமாக எப்படி, மிஷினை விட சர்வீஸ் தான் முக்கியம். அந்த சர்வீஸை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் நம்ம குமார் சொன்னது போல் டோனி இன்ஜினியரிங் வளர்ந்த காரணத்துக்கு அதுதான் காரணம். மெயின் அவர் சர்வீஸ் தான். அவர் நான் முதல்லேருந்து ஆரம்பித்து சொல்வேன், ஆரம்பத்திலேயே என்னென்னு சொன்னால், சர்வீஸ் பண்ணப்பா, நீ முதல்ல சர்வீஸ் கொடுத்தா தான் உங்கள் தொழில் அபிவிருத்தி ஆகும், நல்லா நடக்கும், எல்லோரும் உங்கள்கிட்ட வருவாங்க. அப்படி அதே மாதிரி அவர் செஞ்சார். அதே மாதிரி இந்த நிறுவனமும் அதே மாதிரி செயல்பட்டு இந்த ஒரு திருப்பூருக்கு நல்ல பெயரை எடுத்துத்தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையிலே வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் எனது உடன்பிறவார் சகோதரருமான திரு திருக்குமரன் அண்ணா, டெக்பாஸ் சங்கத்தை துவக்கி இன்று வரை சீராக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதன் தலைவர், என்னை சிறுவயது முதலே அரவணைத்து என்னுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பெருமை கொள்ளக்கூடிய அண்ணன் டெக்பாஸ் ஸ்ரீகாந்த் அவர்களே, நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துமாரண்ணாவை பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே ஒரு மணி நேரம் அவரை பற்றியே பேசணும். அந்தளவுக்கு இந்த திருப்பூர் தொழில்துறைக்காக மதுரையை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் கூட கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக திருப்பூரின் தொழில் வளர்ச்சிக்காக தனது பல்வேறு பணிகளை திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய அவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி, பொதுவாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தை பொறுத்தவரை எங்களது தலைவர் KN சுப்பிரமணிய அண்ணா அவர்களின் தலைமையில் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அவர்களின் வழிகாட்டுதலில் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பின் இந்த குழு மிகச்சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கு எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை தான் மிகப்பெரிய பலமாக நாங்கள் கருதுகிறோம். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தை பொறுத்தவரை தலைவர், பொதுச் செயலாளர், இணை செயலாளர் அல்லது ட்ரெஷரர் எல்லாருமே ஒரு வெறும் பதவி தான். யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன ரோல் எடுக்கணுமோ அந்த ரோல் எடுத்துகிட்டு போகிறதுனால தான் இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சங்கமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எஸ்மேக் பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்னால் புதுதில்லியில் தரக்கட்டுப்பாட்டு கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடந்தது. இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு கிளஸ்டர்களைச் சேர்ந்த தொழில் முனைவோர் சங்கங்கள், தொழில் முனைவோர்கள், பல்வேறு ஜவுளித்துறையைச் சேர்ந்த பல பேர் அங்கே வந்திருந்தாங்க. 4 கேட்டகரிக்கு அந்த மாநாடு நடைபெற்றது. ஒன்று ஜவுளித்துறை, இன்னொன்று ஃபார்மா, இன்னொன்று லெதர், இன்னொன்று ஃபுட்வேர் காலணிகள். அப்போ அங்கே மொத்த மாநாட்டிலையும் 2 நாட்களாக பேசுபொருளாக இருந்தது திருப்பூரைத்தான் உதாரணமாக கொண்டு ஒவ்வொரு பகுதியும் வளர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவ்வளவு சிலாகித்து பேசினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெருமை ஒவ்வொரு திருப்பூர் தொழில் முனைவோர்களுக்கும், இங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அத்தனை பேரையுமே அந்த பெருமை சாரும். இதை ஏன் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருப்பூரில் இருக்கக்கூடிய எந்த வர்த்தக நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் பின்னணியை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக 90% நிறுவனங்கள் நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளி அல்லது ஏதோ ஒரு வேளாண் பின்னணியாகத்தான் இருக்குமே ஒழிய யாரும் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவர்களோ அல்லது ஒரு IITயில் படிச்சுட்டோ அல்லது ஒரு IIMயில் படிச்சுட்டோ வந்தவங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி எஸ்மேக் நிறுவனம் உருவாகியிருக்கிறது என்று சொன்னால், நேற்றைய தினம் ஒரு ஊழியராக எஸ்ராக்கில் பணிபுரிந்து கொண்டிருந்த கந்தசாமி ஆகட்டும், மணிகண்டன் ஆகட்டும், அல்லது எஸ்ராக்கில் பணிபுரிந்து கொண்டிருந்த திரு ஆண்டனி ஆகட்டும், இன்று ஒன்றிணைந்து இன்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் திருப்பூர் மண்ணின் மகிமை என்றே நான் கட்டாயமாக பெருமையாக குறிப்பிட வேண்டும் என்று சொல்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொறுப்பை ஏற்ற போது மிக குறிப்பாக நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உற்பத்தி செலவு, குறிப்பாக இயந்திரங்களுக்கான முதலீடுகள் உற்பத்தியாக அதெல்லாம் ரொம்ப உயர்ந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் டாலர் யூரோவோட வேல்யூ உயர்ந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சலுகைகள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மானியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாப் ஒர்க்கர்ஸ்னால் திரும்ப தங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதோ புதிய தொழில்நுட்பங்களுக்கு நகர்வதிலோ மிகப்பெரிய சிரமம் இருந்து கொண்டிருந்தது. அதை மனசில் கொண்டு தான் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், போகும் இடங்களெல்லாம் குறிப்பாக தலைவர் திரு KN சுப்பிரமணியன் சைனா ட்ராவல் பண்ணியிருந்தார். அந்த ஜோர்ஜ் மிஷினரி அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே அவர் வச்ச ஒரே கோரிக்கை, உங்கள் மிஷினை நாங்கள் வாங்குகிறோம், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை இன்று நனவாக்கி இருக்கிறது எஸ்மேக் என்றதே சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒருபுறம் தொழில் வளர்ச்சிக்கான வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது, எங்களை போன்ற சங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. தற்போது எங்கள் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டது போல வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்ந்து கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. இதுவரை 18 நாடுகளுக்கு நாம் கையெழுத்திட்டிருக்கிறோம். இப்பொழுது கனடாவோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். மிக விரைவில் கனடாவோடு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மார்ச் மாதம் அமெரிக்காவோடு இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. ஏற்கனவே ஐரோப்பியாவுடனும் இங்கிலாந்துடனும் நம்ம பாரம்பரிய சந்தைகள் கிட்டத்தட்ட திருப்பூரின் 50% மேலான வர்த்தகம் இந்த 2 சந்தைகளில் நடக்கிறது. அதுவும் இன்றைக்கி கையெழுத்தாகி அமலுக்கு வருவதில் அடுத்த மார்ச்சுக்குள்ளே 2027 மார்ச்சுக்குள்ளே அமலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில்
இந்த மொத்த தொழில்துறையும் தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஒரு காலச்சூழலில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இயந்திரங்களை தயாரித்து விற்பது என்பது ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த தொழில்துறையினர் கருத வேண்டும் என்று சொல்லுகிறேன். குறிப்பாக டெக்பா ஸ்ரீகாந்த் அண்ணன் மிகவும் மகிழ்வாக இருப்பார். ஏனென்றால் அவரின் மெம்பர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் எனக்கு ஒவ்வொன்றும் தெரியும். நாங்கள் அடிக்கடி பேசிக்குவோம். ஒரு பக்கம் சப்சிடி இல்லைங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மெஷினை அப்கிரேட் பண்ணணும், இன்னொரு பக்கம் ஏற்றுமதியாளர்கள் மெஷின் அவங்களே போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜாப் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை அழிஞ்சிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருப்பார். அதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணும் வகையில் இன்று இது போன்ற இயந்திரங்கள் உற்பத்தி இங்கேயே துவங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தொழில்துறைக்கு நிச்சயமாக இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். 2030க்குள் திருப்பூரின் ஏற்றுமதி மட்டுமே 1 லட்சம் கோடியை தொடும். உள்நாட்டு உற்பத்தி ஒரு 50,000 கோடி, 1.5 லட்சம் கோடியை கட்டாயமாக 2030இல் நாம் எட்டுவதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கிறது, சவால்களும் இருக்கிறது. சாத்தியங்கள் இருக்கும்போது கட்டாயமாக சவால்களும் இருக்கிறது. அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பல்வேறு வழிமுறைகளை திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் முன்னெடுத்து வருகிறது. எங்களது உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திருப்பூர் தொழில்துறையினருக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த வருடம் அமலுக்கு வர இருக்கக்கூடிய வளங்குன்றா உற்பத்தி மட்டுமே 50% இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஐரோப்பியாவின் சட்டத்திட்டத்திற்கு ஏற்ப இன்று உலகம் முழுவதும் கிளஸ்டர்கள் தயாராகி கொண்டிருக்கும் வேளையிலே திருப்பூர் தெரிந்தோ தெரியாமலோ 25 வருடமாக அதை நோக்கி நாம் பயணித்திருக்கின்றோம். இன்றைய தேதியில் நாம் அதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். அதற்கான முன்னெடுப்புகளையும் தொடர்ந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கமும் எங்களது ஏஐபிசி சேர்மன் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மெஷினில் நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க என்னங்கிறது எனக்கு ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குறைந்தது ஒரு 20 முதல் 30% செயற்கை நூலிலை ஆடை உற்பத்தியை தான் நோக்கி செல்கிறது. அதற்கான தீர்வுகளையும் நீங்கள் உங்கள் நிறுவனத்தின் வாயிலாக அதற்கான பிரிண்டிங்கோ அதுக்குண்டான டெக்னிக்கலோ நீங்கள் கட்டாயமாக உங்களோட ஆண்டனி இருக்கார், ஒரு ரிச் ப்ரொஃபஷனல், அவருக்கு அவ்வளோ ரிச் நாலேஜ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் அதுக்கான ஒரு தீர்வுகளையும் கொண்டு வர வேண்டும். திரும்பவும் ஒரு அடிப்படை பிரிண்டிங் மிஷின் அல்லாமல் வெளிநாட்டில் என்ன டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதே டெக்னாலஜியை நாம் இங்கேயும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும், திருப்பூர் தொழில் வளரட்டும், இந்தியா உயரட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சி எஸ்மேக்ஸ் அவர்களுடைய வளர்ச்சியை இந்த எக்ஸ்மேக்ஸ் நிறுவனம் இந்த பிரிண்டிங் தொழிலுக்கு கொடுத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறவங்க பற்றி. அவர் எஸ்போர்ட்டியில் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணி கூட சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது. இந்த அளவுக்கு அவருக்கும் தொழில் மேலே இருக்கிற ஆர்வத்தினால தான் இந்த உற்பத்தியை அவர் ஆரம்பிச்சிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எனக்கு முன்னால் பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய டீனுடைய செக்ரட்டரி எனது அருமை நண்பர் எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸ் திருக்குமரன் அவர்களுக்கும், அவருக்கு பிரிண்டிங் துறை இருக்குது, என்னை ஃப்ரெஷ் பிரிண்டிங்னு வச்சுருக்காங்க, அவரும் நம்ம பிரிண்டிங் துறையை சார்ந்தவர் தான். அதே மாதிரி குமார் துரைசாமி எனக்கு சிறுவயது முதல் நாங்கள்லாம் பக்கத்து வீடு. நாங்கள் பிரிண்டிங் துறையினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா டெக்பாவுக்கு முன் டெக்பாவுக்கு பின் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே இவர் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நம்ம நண்பர் முத்துக்குமார் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் சொன்ன மாதிரி பிரிண்டிங்கினுடைய தொழிலினுடைய வளர்ச்சி 2004க்கும் 2000 இப்போ இருக்கிறத பார்த்திங்கன்னா பிரிண்டிங்கினுடைய வளர்ச்சி அதிநவீன முறையில் ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்வதில் நாங்கள் முன்னோடியாக இருக்கோம். அதே மாதிரி என்ன அப்டேட்ஸ் வந்தாலுமே நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முதல் புக்கு மூலிமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ யூடியூப் சேனல் மூலிமா இருந்த இடத்துல இருந்தே பார்க்குற மாதிரி தொழில் வளர்ச்சிகளை நாட் ஒன்லி பிரிண்டிங், இந்த பனியன் தொழிலில் என்னென்ன யாரெல்லாம் சிறந்து விளங்குறாங்களோ அவங்ககிட்ட ஒரு பேட்டி எடுத்து போடுறதுங்களை நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முன்னெடுத்தில் இருக்குது. ஆனால் தொழிலினோட வளர்ச்சி ரொம்ப அதிவேகத்தில் போயிட்டுருக்கு. இங்கே தான் தொழில் வளர்ச்சி, நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளிங்கிறது நிரூபித்த ஒரே ஊர் திருப்பூர் தான். எப்போவுமே கடின உழைப்புக்கு மிகச்சிறந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது நம்ம திருப்பூர் தான். அதே மாதிரி எஃப்டிஏ வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிஷின் நாம் தயாரிச்சிடலாம். அதுக்கு உண்டான டெக்னீஷியன்ஸும் நீங்கள் மிஷின் தயாரிக்கிறவங்களே அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா 50 லட்சம் 1 கோடி போட்டு நம்ம மிஷின் வாங்குகிறோம்.
பட் அதுக்குண்டான டெக்னீஷியன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நான் கூட அன்றைக்கி பல முறையை சொல்லியிருக்கேன். எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு மிஷின் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு அசோசியேஷன் பண்ணி நீங்கள் அதில் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து உருவாக்கலாம். அதுக்கு வந்து அரசு சலுகையும் கூட நாம் வந்து டீம் மூலமாக சொல்லி வாங்கி தரலாம். ஏன்னா மிஷினை போட்டு சரியாக பிரிண்ட் அடிக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. பட் நானெல்லாம் ஆரம்பத்தில் 2000 மிஷின் போட்டபோது எங்களுக்கு ஒரு மிஷின் ஃபால்ட் ஆச்சுன்னா ஜெர்மன்லேருந்து வர்றதுக்கு 10 நாள் ஆகும். பட்டு ஸ்பேர் ஆகட்டும், ஒரு டெக்னீஷியனே அங்கேருந்து வரணும். அவனுக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து 25,000 மேலே நாங்கள் கொடுப்போம். அது வரைக்கும் என்னென்னா அப்போ வந்து மிஷின் கம்மியாக இருந்தங்காட்டிக்கு எக்ஸ்போர்ட்டர்கள் வந்து இந்த மிஷின் பிரிண்ட்டு அதில் தான் அடிக்க முடியும் வந்து நம்ம சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பையருக்கு சொல்லும்போது டைம் டிலே ஆகுன்னு சொல்லும்போது அவங்கள ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து சூழ்நிலை வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி ஃபிலிமே இல்லை, பூராமே கம்ப்யூட்டர்லேயே நாம் எல்லாமே பண்ணி உடனே பிரிண்ட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி கம்பெனிலேருந்து வந்து மர்ச்சன்டைசர் பார்க்குற லோடு நாங்கள்லாம் தீர்மானிக்கிறது. இன்றைக்கி துணி நிறைய இருந்தால் இந்த துணி வராது, நாம் கொடுத்தோம்னா 4-5 நாள் ஆகும், எங்கடா பிரிண்டிங் இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு 2 பக்கம் ஃபோன் அடித்தா எல்லாமே இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி அளவுக்கு மேலே தான் மிஷின்ஸ் இருக்குது. உடனே இன்னொரு பக்கம் ஆர்டர் எடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங்கின்ட்டு இன்றைக்கெல்லாம் டைமே இல்லை. பிரிண்டிங் ஆகட்டும், டையிங் ஆகட்டும், நிட்டிங் ஆகட்டும், எல்லாமே சோ மெனி திங்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி வந்து சூழ்நிலை. பட் எக்ஸ்போர்ட்டருக்கும் அதை தான் ஈஸி. ஆனால் ஒரே பக்கம் டம்ப் பண்ணி இன்றைக்கி என்ன வேர்ல்டு வைடு மார்க்கெட்டு, காம்படிஷன் மார்க்கெட்டு, சரியான நேரத்துக்கு நாம் அனுப்பலைன்னா பையர்கிட்ட அங்கேருந்து ஆர்டர் வராது. அதனால் எல்லாமே பார்க்குறாங்க. குவாலிட்டியை வந்து நம்ம பண்ணித்தரதுக்குண்டான முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அரசும். நாமளும் அதில் வந்து உறுதுணையாக இருக்கணுங்கிறத நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரு பிரிண்டிங்கை வந்து ஒரு ரேட்டுக்கொசரம் மாறுறதுங்கிறது ரொம்ப கம்மி. தரம் கொடுத்துட்டே இருந்தால் அவன் கண்டிப்பாக நம்மளை விட்டு, நானும் ஒரு 25 வருஷமாக 2-3 கஸ்டமர்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் தரம் வந்து நம்மகிட்ட இருக்கிறங்காட்டிக்கு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பிரிண்டிங் போடக்கூடிய எண்ணங்களும் கூட வராமல் இருக்கலாம். அதனால் தரத்தை வந்து நம்ம முக்கியமாக பண்ணணும். அதே மாதிரி குவாலிட்டி வந்து நாமளே போய் கேட்போம். பெரிய நிறுவனங்களையே இதுலேயே பார்த்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இருக்கிறான்னு கேட்போம். ஏன்னு கேட்டால் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் நம்ம தரத்தோடு செஞ்சிட்ருக்குங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பட்டு இந்த கவர்மெண்ட்டோட நோக்கம் என்னென்னா எக்ஸ்போர்ட்டுக்கு தனியாக இது லோக்கலுக்கு தனியாங்கிறது இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரே தரத்தோடு இருக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம அரசு வலியுறுத்துது. அதே மாதிரி நாமளுமே இந்த பிரிண்டிங் துறையில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. முதல்ல வந்து 4 கலர் 5 கலர் கேடி உடஞ்சால் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து உலக போட்டியில் வந்து நாம் இருந்துகிட்ருக்கோம். பட் அதில் வந்து முதல் வந்து ஃபாரின் நம்ம எக்ஸ்போர்ட்டர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க, அங்கே போய் பாருங்கள் எப்படி பிரிண்ட் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி பிரிண்டெல்லாம். இன்றைக்கி அந்த மாதிரி எந்த எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறதில்ல. உலகத்தில் எந்த நாட்டில் எங்கே யார் அடித்தாலுமே அதை வந்து திருப்பூரில் செய்யக்கூடிய எல்லா தகுதிகளையும் நாம் வந்து மேம்படுத்தி இருக்கோம். அதுக்கு வந்து பிரிண்டிங் தொழில் பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையாக ஏன்னா எக்ஸ்போர்ட்டர் பக்கத்தில் அவங்களுக்கு கேட்டுக்கணும். ஆனால் முதல்லலாம் சொன்ன காலம் உண்டு, இதுக்கு செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி. பட் இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதுக்கு வந்து நம்மளுடைய மிஷின் உற்பத்தியாளரும் சரி, நம்மளுடைய டைஸ் ஏஜென்சியும் சரி, உலகத்தில் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து நமக்கு வந்து முதல்லலாம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இங்கே வரும். பட் இன்றைக்கி ஒவ்வொரு இங்குகள் வந்து திருப்பூரில் அறிமுகப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய சூழ்நிலையை வந்து நாம் வந்து இங்கே வந்து உருவாக்கியிருக்கோம். அதுக்கு என்னென்னு கேட்டால் நம்மளுடைய முயற்சிகள் தான். அதனால் உங்களுடைய நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்கள் ஒவ்வொருத்தருடைய உறுப்பினர்களுடைய இது இருந்தால் நாம் அந்த நிறுவனம் வந்து பெரும் சக்ஸஸ் ஆகுங்கிற இந்த நேரத்தில் வந்து நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி ஆள் பற்றாக்குறைக்கு ரோபோட்டிக்ஸ் உறவுக்கு நாம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக எஸ்மேக்ஸ் நிறுவனம் வந்து நிறையா மிஷின்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. எஃப்டிஏ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி அடுத்த வருஷம் எல்லாத்தோட பேச்சே அதான் தான் இருக்குது. நீங்கள் எப்படி இத்தனை ஆர்டர் வந்து உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இன்றைக்கி சக்தி வேளாண்கிட்ட பேசும்போது கூட சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டாம், அடுத்த வருஷத்துலேருந்து போய் மிஷினெல்லாம் வாங்கி போட்டுங்க. அதே மாதிரி லேபர்ஸ், அதே மாதிரி அரசு சலுகை அதுக்கு கொடுக்குறாங்க. லேபர் குவார்ட்டர்ஸ்க்குன்னு 100 சதுர அடிக்கு 50% அரசு மானியம் இருக்குது. அதனால் நாம் வந்து இதை எந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி இந்த தொழில் வந்து உங்களுடைய எஸ்மேக்ஸ் நிறுவனம் மென்மேலும் முன்னேற டெக்பாவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.